மேத்யூ லில்லார்ட். அதாவது இவரை இப்போதைக்கு நம்ம ஜேம்ஸ் கன் மேன் ஆஃப் டுமாரோ அந்த மூவியில் கேஸ்ட் பண்ணியிருக்காப்புல. இவர் ஆல்ரெடி இப்போ நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருந்த டேர்டெவில் பாண்டகன் சீசன் 2ல் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருந்தார். அது என்ன ரோல்னு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இவர் என்ன ரோலில் நம்ம ஜேம்ஸ் கன் மேன் ஆஃப் டுமாரோவில் கேஸ்ட் பண்ணியிருக்காருன்னு பெருசாக தெரியலை. பட் இவர் இப்போதைக்கு 2 முக்கியமான ப்ராஜெக்ட்லையுமே இன்வால்வ் ஆகியிருக்காரு, நம்ம எம்சியூ அண்ட் டிசிஇ. ஸோ இது ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம் தான். பட் மனுஷன் என்ன கேரக்டரில் நடிக்க போகிறாருங்கிறது தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கேமியோவோ இல்லை ஒரு சின்ன ரோலு தான் கேஸ்ட் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ மேன் ஆஃப் டுமாரோ வந்துட்டு ஒரு மிகப்பெரிய படம். அதுக்கு எல்லா ஃபேன்ஸுமே வெயிட் பண்ணுறாங்க. ஏன்னா சூப்பர்மேனுக்கும் ரெக்ஸ் லூதரும் சேர்ந்து ஒரு படத்தில் இன்வால்வ் ஆக போகிறாங்கன்னா அது இந்த படம் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் அவர் 2 பேரும் எதிரியாக தான் எல்லா படங்கள்லையும் பார்த்துருக்கோம். பட் இந்த படத்தில் ஒரு 2 பேரும் ஒன்று சேர்ந்து ஒரு எதிரியை மீட் பண்ண போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இதுக்கு ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இதில் இந்த மேத்யூங்கிறவர் என்ன ரோல் பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டியும் இப்போ எல்லார் மத்தியிலையும் எழும்பியிருக்கு. நம்ம ஜேம்ஸ் கன் கண்டிப்பாக அவருக்கு ஒரு முக்கியமான ரோல் கொடுப்பாரு. பட் பெரிய ரோலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி தான். ஒரு சின்ன ரோலாக தான் இருக்கும். அது என்ன ரோல்னு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளும் தெரிஞ்சுக்குவோம் இது இந்த ரோல் தான் அப்படிங்கிறத. இது போக இந்த வீடியோ பிடிச்சதா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.